Hi all, this is Dr. Jumana Haseen here. So last video பார்த்து நிறைய good comments கொடுத்திருந்தீங்க. Thank you so much for that. And continuing the same topic, last time வந்து sensible questions நான் என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு I still want to focus on mental health and well-being in an Indian family setup. So அதுக்காண்டி I have again customized few questions to ask my husband. So we'll get into the video. Talking about mental health in an Indian family setup. So the quality of marriage gets better every year. It passes by and the couple oda bonding seri things get better each and every day. அப்படின்றத நான் firm believe பண்றேன். So what do you think happens to love after marriage? How does it evolve? Love வந்து different forms இருக்கு. அது வந்து இப்படிதான் இவால்வ் ஆகணும்னு இல்லை. எவ்ரிடே வந்து பெட்டர் ஆகுதுன்றது அந்த பேருக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான். லவ் எப்படி இவால்வ் ஆகுதுன்னா டே 1ல இருந்தது நெக்ஸ்ட் இயர் யோசிச்சு பார்த்தா அது கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். அதை வந்துட்டு நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கிவ் அண்ட் டேக்லாம் எல்லாம் இருக்கும் போது பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பர்சன் பேர் டு பேர். Okay, what are the benefits and challenges faced by couple in an Indian family setup? ஓகே, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் போது நமக்கு ஒண்ணு அப்படின்னா நம்ம மட்டும் பார்க்க தேவையில்லை. நம்ம வீட்டுல வந்து பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு கிட்ஸ் இருந்துச்சுன்னா கிட்ஸை வந்து அவங்க பாத்துப்பாங்க, நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். சேலஞ்சஸ் அப்படின்னா நம்ம எங்கேயாவது போகணும் அப்படின்னா நம்ம மொத்த ஃபேமிலியும் கூட்டிட்டு போகணும். நம்ம மட்டும் தனியா போக முடியாது, போனா நல்லா இருக்காது, அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் சம்டைம்ஸ் ஓகே எல்லாரையும் கூட்டு போகணுன்றதுக்காகவே நம்ம சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேலஞ்சஸ். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கையில how do you think the couples should communicate effectively? ஒரு சண்டையே நடக்குது அப்படின்னா communication is the key. I surely believe like when you sit and talk and discuss it, அது ஈஸியா வந்து you can sort it out. அப்படி இருக்கையில how effectively they should communicate? தனியா இருக்காங்க ஒரு நியூக்ளியர் ஃபேமிலினா every space is their personal space. பட் ஆனா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல அவங்க லிவ் பண்ணல அவங்களால இஷ்டத்துக்கு எந்த இடத்துல நிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்க மனசுல பட்டதை ஓப்பனா பேச முடியாது. let it be a fight or anything. ஈவன் டு எக்ஸ்பிரஸ் லவ், ஒரு ஹாப்பி வேர்டா இருக்கட்டும், சுத்தி யார் இருக்கா என்ன பண்றான்னு ஒரு எல்லாம் கான்சியஸா இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கையில ஒரு கான்ஃபிளிக்டே வருதுன்னா அந்த கப்பல் எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணிக்கணும்? இப்படி அது வந்து கம்யூனிகேட் பண்ணி கம்யூனிகேஷன் தான். அந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா எதுவா இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும். ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது ஒரு ஃபுல் ஃபேமிலி செட்டப்ல இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள அந்த மேபி பேசுற சிச்சுவேஷன் இருக்காது. அவங்க வந்து தனியா இது பண்ண பட் மெயின் கோர் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயத்த அந்த ரெண்டு பேர் தான் டிஸ்கஸ் பண்ணணும். மத்த இருக்கிற பீப்புள் வந்து அதுல இன்வால்வ் ஆகாம அந்த பேர் பாத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் அந்த பிரைவசின்றது ரொம்ப அது டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க. சில இடத்துல வந்துட்டு அது அன்அவாய்டபிளா வந்துட்டு they'll come and they'll try to tell something, ஒரு இன்புட்டோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அந்த சம்டைம்ஸ் இட் கேன் ஹர்ட் லைக் அது அந்த பொண்ணையோ இல்ல பையனையோ ஹர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணல. அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு கீப் இட் பிரைவேட் சோ தட் வந்து மத்தவங்க வந்து இன்புட் கொடுக்காத மாதிரி. அதே மாதிரி என்ன கேட்டா இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா இங்க ஃபேமிலின்னு இல்லை, இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல வந்து அவங்களோட இன்புட் சஜஷன்ஸ் கொடுக்கதான் செய்வாங்க. என்ன கேட்டா we have to take all suggestions but decision should be ours. எல்லாரும் சொல்லும் போதே அதை நம்ம அப்போஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்போஸ்டா ஃபீல் பண்ணலாம். ஆனா சில இடத்துல it will be very hurtful இல்ல. அது எப்படி இருக்கும்னா இட்ஸ் பிட்வீன் அஸ், நாங்க பேசிக்கிறோமே ஏங்க நீங்க உங்களோட இப்ப நான் கேட்கவே இல்லையே உங்க கமெண்ட்ஸையோ சஜஷனையோ அப்படின்னு இருக்கும்ல. கருத்துன்றது வந்து கருத்து சுதந்திரம் வந்து இங்க எல்லாருக்கும் இருக்கு. வந்து நார்த்ல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இங்க நம்ம சவுத்துல உட்காந்து சேனல்ல போட்டு உட்காந்து பேசுறோம். அவன் கேட்பானா கேட்க மாட்டான். சோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். if at all they have a conflict, how should they resolve it? ரெண்டு பேரும் தனியா போயிட்டு ஒரு டேட்டிங் மாதிரி ஓகே ஒரு டே அவுட் பண்ணி இங்க போய் அங்க போய். ஓகே பட் if they have kids தான் ஜாயிண்ட் ஃபேமிலி தானே விட்டுட்டு போலாம். ஜாயிண்ட் ஃபேமிலினா விட்டுட்டு போலாம். அதான் தனியா இருந்தா இந்த நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தா தான் விட்டுட்டு போக முடியாது. அதுல என்னன்னா அந்த மைனஸ்ன்னு கேட்ட அந்த பாயிண்ட்ல இப்போ சண்டைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ரிசால்வ் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா போய் ஷேர் பண்ணி வெளியே போய் ஒரு மூவி அவுட்டோ இல்ல எங்கேயோ போய் சால்வ் பண்ணிக்கலாம். ஆனா நியூக்ளியரா இருக்கும் போது நம்மளோட கிட்ஸுக்கு கூட அந்த ப்ராப்ளம் தெரியும். சோ அது தெரியாம இருக்கிறது தான் நல்ல விஷயம். இன்னைக்கு இருக்கிற இதுல வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கக்கூடாது ஃபைட்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு இதுதான் பெட்டர். இன்னைக்கு கிட்ஸ் வந்து they are very brilliant. என்ன கேட்டா அதுல எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு கருத்து இருக்கு. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஜென்சி கிட்ஸ் ஆர் 2K கிட்ஸ் பேசிக்கா.
ஸோ இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து தே ஆர் இன்டு டெக் அண்ட் இப்போ வந்துட்டு தே ஆர் இன் தேர் டீன்ஸ். ஸோ அவங்களோட பிஹேவியர் வேற. பட் இந்த ஆஃப்டர் இந்த 2020க்கு அப்புறம் பிறந்தாங்கல்ல, ஸோ அதை வந்து ஜென் ஆல்ஃபான்னு சொல்றாங்க. அந்த கிட்ஸ் வந்து பேசிக்கா பார்த்தோம்னா என்னோட அனலைசேஷன் வச்சுதான் சொல்றேன், அவங்க எல்லாருமே 90s கிட்ஸோட பசங்க. ஸோ தே ஹேவ் தட் குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். 90s கிட்ஸ்னா 90s கிட்ஸோட குவாலிட்டி எல்லாமே அவங்களுக்குள்ள வருது. இப்போ இந்த ஜென்சி கிட்ட வந்துட்டு அந்த குவாலிட்டி ஏன் இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து லேட் 70s or 80s பேரண்ட்ஸா இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ஸுக்கு பெட்டரா தெரியும், தேர் இன்டு டெக், தே கேன் ஹேண்டில் மல்டிபிள் திங்ஸ்னு சொல்லி அவங்கள ஃப்ரீயா விட்டதுனால இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஜென் ஆல்ஃபா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் இந்த குட் சென்ஸ் தான். இப்போ வந்துட்டு இப்ப இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு, அதாவது இந்த டீன்ஸ்ல இருக்கிற அவங்க வந்துட்டு they think they know everything. அது சம்டைம்ஸ் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும் சான்சஸ் இருக்கு. ட்ரூ. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கேன், ஒரு ஸ்மால் திங், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஃப்ளவர் வாங்கிட்டு வரோம், சாக்லேட் வாங்கிட்டு வராங்க அப்படின்னா கூட they keep it as a very secretive thing. ஏதோ அவங்க ஒய்ஃப்க்கு தனியா ஏதோ ஒன்று சர்ப்ரைஸ் ஒரு ஸ்மால் கிஃப்ட் பண்றது கூட அவங்க வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணிக்கிறாங்க. அது ஹெசிடேட்னு சொல்றதை விட அது ஒரு ஷைனஸ்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஆப்வியஸ்லி அது வந்து எதுக்கு மத்தவங்களுக்கு தெரியணும், அது ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிற ஒரு கல்ச்சர். இதெல்லாம் சில எசன்ஸ் எல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எசன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஃபேமிலியில இருக்கணும், அதுதான் அழகு. அது இருந்தா அது நல்லா இருக்கும். ஓகே, ஃப்ளார் எல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு நார்மல். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஜுவல் வாங்கி கொடுக்குறாங்கனாலோ இல்ல வேற ஏதாவது பண்றாங்கனாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுசஸ்ல தே ஹேவ் டு டெல் ஆர் சீக் பெர்மிஷன். ஓகே, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணல. பட் ஆனா when they get something இல்ல, there is a compulsion that they have to show them. Like post marriage, இதை வாங்கி கொடுத்தேன் நான் என் ஒய்ஃப்க்கு, இல்ல அந்த ஒய்ஃபோ அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் அது வந்துட்டு ஒரு அவங்களுக்கு வந்துட்டு whether they are happy sharing கேட்டா அது it will differ from the couple to couple. For a lot of them அது ஷேர் பண்ண வேண்டான்னு கூட நான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கையில வந்துட்டு how do you see this? சரி, நம்ம ஃபேமிலி செட்டப்லயே ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல வந்து நல்லா வச்சிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு நான் என் ஒய்ஃபுக்கு பண்ணேன்னு காட்டுற மாதிரி தான் நம்ம சொசைட்டியோட ஹிஸ்டரி இருந்திருக்கு. பாத்தியா, நான் என் ஒய்ஃப்க்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன். பட் ஆனா இப்ப இருக்கிற நிறைய கப்பல் இல்ல, they don't want to. அவங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுக்குறாங்க, அந்த ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதுல என்ன இந்த வீட்டுல சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குல்ல. டிபெண்ட்ஸ் ஆன் தான், ஒரு பேரை பொறுத்து தான். அவங்க சில பேர் அதை காட்டணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து they feel happy and proud that I'm doing this to my நிறைய family. இடத்துல அதை கம்யூனிகேட் பண்ணாட்டி அது ஒரு மாதிரி ஃபேமிலிக்குள்ள ஒரு ஸ்மால் டிஃப்ட் மாதிரி வந்துருது. அது how do you see it? என்ன கேட்டா அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? அது சொல்லாம இருக்கிறது அவாய்ட் பண்றது. ஆனா அது எப்படி அது if the girl is getting a bike for the guy or car for the guy, or if the guy is getting a gold jewel or something for the girl, அது எப்படி அவங்க வந்துட்டு ஷோ பண்ணாம இருக்க முடியும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கையில? ஷோ பண்ணாம இருக்க முடியாது. பட் ஆனா அதை ரொம்ப பெருசா, பாத்தியா நான் வாங்கி கொடுத்துருக்கேன், நான் என் ஒய்ஃப்க்கு இதை நான் பண்ணிருக்கேன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா சொல்லாம ஒரு சிம்பிளா ஜஸ்ட் லைக் தட், இங்க பாரு வலி முட்டாய், இங்க பாரு கொச்சி முட்டாய், அப்படி சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கப்பல் ஆஃப்டர் கொஞ்சம் இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் இஃப் அட் ஆல் தே வாண்ட் டு கோ ஆன் அ ட்ரிப் ஆர் சம்திங், ஒரு வெக்கேஷனோ ஏதோ ஒன்று. ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் தே லவ் டு டிராவல்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா டிராவல் பண்ணையில வி கெட் a lot of good vibes, good experience, we tend to learn a lot of things. அப்படி இருக்கையில they want to go alone. ஆனா ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கையில obviously they put pressure, like நாங்களும் வரோம். ஓகே, அது இப்போ வந்துட்டு நாட் எவ்ரிபடி, பட் ஆனா வந்துட்டு 50% ஆஃப் த ஃபேமிலியில நாங்களும் வரோமே அப்படி சொல்லி ஈஸியா கிளம்பி வந்துடுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இப்ப அது நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப மாறிடுச்சு, பட் ஸ்டில் ரெண்டுமே இருக்கணும். அதாவது தனியா போறதும் இருக்கணும், ஆஸ் அ பேரா அவங்க ஃபேமிலியா போய் அவங்க கிட்ஸோட போய் என்ஜாய் பண்றதும் இருக்கணும், மொத்த ஃபேமிலியோட போறதும் இருக்கணும். ஃபேமிலின்றது ஃபேமிலி அப்படின்னு அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து தனியாவும் பண்ண முடியாது, எல்லாமே ஃபேமிலியோடையும் பண்ண முடியாது. 50-50 ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணுக்கு வந்து அவளோட கோர் ஃபேமிலி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுது. புருஷனை சுத்தி என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு அந்த கோர் ஃபேமிலி வந்து அந்த பொண்ணுக்கு அது ஒரு ஸ்விட்ச் ஆன் ஆஃப் மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, the minute she gets married ஒரு ஸ்விட்ச் ஆன், she gets becomes a completely a different person. முன்னாடி வரைக்கும் அவளுக்கு வந்துட்டு அவங்க அப்பதான் உலகத்திலேயே எல்லாமே வந்திருப்பாங்க அவங்க அம்மா. பட் ஆனா அந்த டே கிராஸ் ஓவர் பண்ணையில அவளுக்கு எல்லாமே அந்த ஷிஃப்ட் மாறிடுது. பட் ஆனா ஒரு பையனுக்கு அந்த ஷிஃப்ட் மாறுறதுக்கு மேபி நிறைய இடத்துல அது மாறுது,
டேக்ஸ் டைம் அண்ட் இட் சேஞ்சஸ். ஆனா வந்துட்டு நிறைய இடத்துல அது மாறதே கிடையாது. அவனுக்கு எப்பயுமே அந்த பையனுக்கு வந்துட்டு அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வச்சிருக்காங்க. அது ஹெல்தியா இப்போ இது காமனா சொல்லப்படுற ஒரு விஷயம். ஒய்ஃப் வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு புகுந்த வீடு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 கியர் ஷிஃப்ட் இருக்கு. புகுந்த வீடுக்கு வந்த உடனே அவங்க பிறந்த வீட்டுல இருந்த மாதிரி ஃப்ரீடம் இருக்காது. இவ்வளவு திங்ஸ் இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இவங்க ஒரு பொண்ணு அவங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனா அதே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு பையன் அவனோட கேரக்டர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. ஒரு பொண்ணுக்கு மட்டுமே எல்லாமே சேஞ்ச் ஆகல, ஆக்சுவலா ஒரு பையனுக்குமே எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் ஒரு மீம் கல்ச்சரே அந்த ஒய்ஃப்ன்ற அந்த கண்டென்ட்டை வச்சு மீம் கல்ச்சர் இன்னைக்கு இவ்வளவு பெருசா சக்சஸ் ஆகுது. நீங்க அதே மீம் ஒரு ஹஸ்பண்டை வச்சு போட்டு பாருங்க, யாருமே ரிலேட்டே பண்ண மாட்டாங்க. இதுதான் ட்ரூத். ஆனா ட்ரூத் என்னன்னா நிறைய பேர் மாறுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இது என்னோட பிரைமரி ஃபேமிலி, என் ஒய்ஃப். ஆக்சுவலா ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு அந்த டிஃபரன்ஸ் பாக்குறதுன்றது அப்படி இல்ல. ஆக்சுவலா மென்டலி ஒரு விமன் என்ன கோத்ரூ பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலா ஒரு மேலுமே கோத்ரூ பண்றாங்க. ஏன்னா ஜஸ்ட் த டிஃபரன்ஸ் என்னன்னா இது வேற வீடு அது வேற வீடு, அப்படிதான் நான் பாக்குறேன். என்னதான் அதே வீட்டுல வந்து அந்த மேல் இருந்தாலும் அவருக்கு வந்து இப்போ இமாலய பிரச்சனை என்னன்னா வீட்டுல இருக்கிறவங்களையும் சமாளிக்கணும், வந்த பர்சனையும் சமாளிக்கணும், 2 சைடும் சமாளிக்கணும்னு அது ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ். அது ஒரு பொண்ணுக்கு மட்டும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்ல, இது ஒரு புது வீடு நான் எப்படி பார்க்க போறேன் அது மட்டும் கிடையாது. 2 இதுமே இருக்கு. இதுல இன்னொரு மென்டல் ப்ராப்ளம் என்னன்னா, என்னதான் இந்த பொண்ணு வந்து இது ஹோம் கிரவுண்டு அது அவே கிரவுண்டுன்ற மாதிரி அந்த பொண்ணு ஹோம் கிரவுண்ட்ல இருந்து அவே கிரவுண்டுக்கு வந்து இது பண்ணாலும் அவங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி அவங்க மதர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது அவங்க கோச் மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு நல்லா விளையாடுற பொண்ணு கூட இந்த கிரவுண்டுக்கு வந்தா சரியா விளையாடாது. அந்த மாதிரி மென்டல் தான். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும் இந்த ஒரு மேல் பர்சன். ஓகே, சோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் விமன், இட்ஸ் ஃபார் போத். ஜஸ்ட் தட் யூ brought this in. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பையன்றவன் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அண்ட் மதர் கேரக்டர் இதுல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு தின் லைன் தான். ஆமா. அண்ட் அது அந்த ஸ்ட்ரகிள் வந்துட்டு நிறைய பசங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீங்க எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க? நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், எனக்கு வந்துட்டு நியூட்ரல், எனக்கு 100% நியூட்ரல். எனக்கு வந்து என்னோட மதரும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க, என் ஒய்ஃபும் என்ன சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க சிச்சுவேஷன்ல இருக்கு. சோ அதனால பெட்டர் தான் எனக்கு. ஓகே, ஐ மீன் நியூட்ரல் ஸ்டேட். யா. பட் ஆனா அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சீரியல்ல மட்டும்தான் மாமியார் மருமக பிரச்சனை, பட் ரியாலிட்டியில அப்படிலாம் இல்ல. மாமனார் மருமகன், மாமனார் மருமகன், மாமியார் மருமகன், இந்த ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்கு. என்னன்னா சீரியல் அதெல்லாம் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஜெனரலைஸ் இன்லாஸ். ஏன்னா மேல் வந்து அழுகிறது வந்து ஃபன்னா இல்ல, அதனால சீரியல் அது வர்றது இல்ல. பட் ஆனா ரியாலிட்டியில அது இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ஸ்ட்ராங் வெளியே காட்டிக்காததுனால அந்த இன்ஃபர்மேஷன் அது வந்து டிஆர்பி கண்டென்ட்டா இல்ல. ரெண்டெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆயிட்டு அவர் வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட வெளியே போயிட்டு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க பொண்ணு வீடு இது பண்ணுன்றதுக்காக அவங்க வீட்டுல இருந்து வந்தா KFC கூட்டு. சோ என்னன்னா சோ அப்ப என்ன ஆகுதுன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கூட்டு போனது, ஆனா புதுசா வந்தவங்களுக்கு KFC. அப்போ அங்கதான் அந்த டிஃபரன்ஸ் வருது. சோ தே ஷுட் பேலன்ஸ் இட். So you think that there is expectations? Yes, 200% expectations இருக்கு. From which side? Both side. How do they battle it? அது அந்த பையனோட இடத்துல இருந்து அதை எப்படி அது பேட்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, 2 சைடுலயுமே எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மேல் மேல இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 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 வீட்டுக்குள்ள வர்ற அந்த பர்சன் வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்க பேரண்ட்ஸே என்ன பண்ணுவாங்க, ஓ இத்தனை நாள் இவங்க இப்படி இருந்தான், இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்ப அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னு. இன்னொன்னு நம்ம சொசைட்டில இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா, இப்பவே இப்படி பண்ற, அடுத்து ஒருத்தி வந்துட்டான்னா என்னென்ன பண்ணுவியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட சொசைட்டி அந்த ஒரு பாண்டுக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு. சோ அப்ப அவன் நார்மலா இருந்தா கூட பாத்தியா இப்படி நடக்கிறான், அவன் அப்படிதான் நடந்துட்டு இருந்திருப்பான். பட் ஆனா இப்போ அது ஒரு பாயிண்டா வச்சு சொல்றது. பட் 2 சைடுமே பேட்டில் இருக்கு. வீட்டு சைடும் பார்க்கணும், வந்த சைடும் பார்க்கணும், 2 எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ ஒரு ஃபீமேலை விட ஒரு மேலுக்கு தான் ஆக்சுவலா ப்ரெஷர் ஜாஸ்தி. I'm going to give you 3 words. Okay, the 3 words வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல வந்துட்டு ஒரு ட்ரிக்கி, டிஃபிகல்ட் அண்ட் இதனால பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். என்னன்னா the couple's individual needs and their desires and family obligations. Okay, so நிறைய இடத்துல அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு தேவையானது இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல இருக்கையில நிறைய பேரால பண்ண முடியாது. வேற அதே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில அவங்க வந்துட்டு அவங்க ஓன் ஃபுல் ஹவுஸ் என்னோடதுன்னு கையில நீட்ஸா இருக்கட்டும், ஆப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், அதை அவங்க எஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணி ஈஸியா அதை வந்துட்டு அவங்க வேணும்ன்றதெல்லாம் செஞ்சுக்கிறாங்க. How do you see that needs, desires and family obligations? அவங்க வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா
இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னா அது வேணும், அது நம்மளுக்கு நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிட்டோம், வி ஆர் ஸோ போல்ட் அண்ட் இது எனர்ஜெட்டிக்ன்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்றதுன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்மளை பிறந்ததுலேருந்து பார்ப்பாங்க, நம்ம சிப்ளிங்ஸோட கம்யூனிகேட் பண்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஓகே இவங்க தானே, இவன் இப்படி தான் பண்ணுவா, அவன் அப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்மளோட பேரண்ட்ஸ். பட் நம்ம இன்லாஸோட பேசும்போதோ இல்லை இது பண்ணும்போதோ இப்போ நம்மளோட இந்த இதெல்லாம் விஷ் டிசையர் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்துட்டு அவங்களோட லாங்குவேஜ்ல அதை சொல்லணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் லாங்குவேஜ் வந்து நான் வந்து அக்ரெசிவா தான் பேசுவேன்னா அந்த லாங்குவேஜ் வந்து செட் ஆகாது. வி ஹாவ் டு லேர்ன் தேர் லாங்குவேஜ். அது எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படின்றது ஒன்று இருக்கு. அப்படி கம்யூனிகேட் பண்ணா எல்லாமே ஸ்மூத்தா போகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பழைய இதுலலாம் டைம் கிடைக்கும் போது கேடிவில விசு படம்லாம் பார்த்தா அதுல அப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவார். டைம் பார்த்து என்னடி கோமதி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்து அந்த பக்குவமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. பட் நான் அதனால விசு ஃபேனா இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்றேன். ஓகே.